நான் ஆடும் ஆடலுக்கு நீ பாடவா? நான் ஆடுவேன், நான் பாடுவேன். ஆடலும் பாடலும் ஒன்றாக சேர்ந்தது. ஆடவா ஆடவா. Welcome, Mandalam, and welcome to Karpaga Vinayaka Educational Group. Velakum, Adava Padava, powered by Shri Surya Pattu Center. and Lalita Jewelry, Associate sponsor, Appambatti Syed Sweets, Muttai Mithai. Dindikal PSNA College of Engineering and Technology, Saraswati Vidyalaya Higher Secondary School, Palur, Madanur. and growing partner, Natural Salon and Spa. Hey! அடா 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 என்ன ஒரு விறுவிறுப்பு, அதானே. என்ன ஒரு சுவாரஸ்யம். அப்படின்ற மாதிரி பரபரப்பாவே நம்மளுடைய ஷோ போய்கிட்டு இருக்கு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு கலர்ஃபுல், அப்படி ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்காங்க நம்ம ஆமால்ல. ஜட்ஜஸ் எல்லாம். வேற level. கலர்ஃபுல் லெஜெண்டரி ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். சூப்பர், கை தட்டுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம். So, அப்படி ரொம்ப போடணும். பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம ஷோ, கரெக்டா? ஆமா, ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பரபரப்பு இன்னும் மேலும் நம்ம உண்டாக்க போறோம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்தை சொல்லும் போதே, கான்செப்ட் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஆ. ஆடுவாங்க ஓகே, Okay. பாடுவாங்க ஓகே, ஆமா. பட் எப்படிப்பா ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னாங்க. அதானே. பட் அதையும் பாசிபிலிட்டி ஆக்கி இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். Yeah. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன பாருங்க, திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே மேடை அது ஆடவா பாடவா மேடை தான். எஸ். எஸ், சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ 6th ஸ்டாண்டர்ட் 7th 8th இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் வர போறாங்க. சோ இவங்க 4 பேருமே சூப்பர் டேலண்டட் and we have these amazing singers here. Yes. So let's welcome the first singer. பொன்யஸ்ரீ. சூப்பர் கலக்கலா வந்திருக்கீங்க புண்ணியஸ்ரீ. சொல்லுங்க, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். செவன்த் வாய்ஸுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. Okay. ஓகே, பாடி கலக்குங்க. வெயிட் பண்றோம். சரியா? All the best. வாங்க நாண்டி. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ இசை தரவாணி, இங்கு வருவாய் நீ லயம் தரும்
ஹாய் பொன்னிஸ்ரீ. Hi, ma'am. பேர் போலவே அழகா இருக்கே, அழகாவும் பாடினு பியூட்டிஃபுல் சாங் செலெக்ஷன். இது சாங் எடுத்துன்னு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு பெரிய குடோஸ். யார்கிட்ட கத்துண்ட? அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்பாவும் பாட்டு கத்துன்னு இருக்காரா? எஸ் மேம். ரொம்ப அழகா இருக்கு. லேண்டிங் நோட்ஸ் சுஷீலா அம்மா பாடின பாட்டு இல்லையா? ஸோ அவங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக லேண்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிற வயசு கூட இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் கேட்பியா? சாங் எப்படி கேட்பேன்? எத்தனை தடவை கேட்பேன் பாட்டு? ஒரு 5 டைம்ஸ். இனிமேல் 50 டைம்ஸ் கேட்கணும். சரியா? கவுண்ட் பண்ணிக்கோ. 5 டைம் பத்தாது, 10 டைம் பத்தாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக நான் வந்து கற்றுட்டுருக்கேன். சமத்தா இந்த சாங் சாய்ஸ் பண்ணதுக்கே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல். பொன்னி அந்த பேரை கேட்டவுடனே எனக்கு காதல் ஓவியம் படம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஹீரோவுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். படம் பூரா பொன்னி பொன்னின்னு கதறி. அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். குழந்தை பேரை கேட்ட உடனே நன்றி அம்மா. நல்ல பாட்டு. இவங்க சொன்ன மாதிரி நல்ல பாட்டு செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி காம்படிஷன்லலாம் ரேராக இப்படி ஒரு கௌரவமான ஒரு பாடலை பாடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். பொன்னிஸ்ரீ அப்பாவுக்கு நன்றி. ரொம்ப பெரிய பாராட்டு சந்தோஷம் என்னென்னா, இங்கே வந்து பாடுறவங்க எல்லாம் ஃபிலிம் சாங்ஸ் நிறைய பாடி கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள். சரியா? பட் எல்லாத்தையும் தவிர்த்து இந்த ஒரு டிவோஷனல் சாங்ஸில் வந்த சுசீலா அம்மாவுடைய பெரிய பெரிய ஹிட் சாங் இது. இந்த பாட்டு நீ பாடுன்னு சொன்னது அப்பாவா உனக்கு? இல்லை நீ செலக்ட் பண்ணியா? நானும் தான் செலக்ட் பண்ணேன், அப்பாவும் செலக்ட் பண்ணேன். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா பத்தியா? அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் நானே கேட்டு நீங்க கேட்டு அப்பாக்கு மார்க் போட்டீங்கன்னா இவங்களுக்கு தானே மார்க் போடணும். அப்பாக்கு தான் முதல்ல மார்க் போடணும். ஓகே, ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்ததா நான் தனியா தான் வருவேன். தனுமிதா ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம். ஹாய் தன்விதா, how are you? ஹாய். how are you னா நைஸ், எஸ், நோ ஏதாவது ஒன்று சொல்லணும். நல்லா இருக்கேன் இல்லைன்னு. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, நீ மட்டும் தான் எங்களை கேட்டிருக்க. Okay, ஓகே, ஸோ how long நீங்க எவ்வளோ நாளா வந்து நீங்க பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 இயர்ஸாக கற்றுருக்கேன். 3 இயர்ஸா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நம்ம ரொம்ப பேசி புள்ள ரிலீக்ஸ் மறந்துற போது போடுவோமா? கா
சார் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. சுஷீலா அம்மா பாட்டில் இதுதான் அவங்களுக்கு வந்து அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. இந்திய நாட்டின் சிறந்த பின்னணி பாடகியாக அவங்க முதல் முறையாக வாங்கினவங்க அவங்க தான். இந்த பாட்டை அவங்க பாடும்பொழுது சரியாக எம்எஸ்வி ஐயா சொல்லி கொடுத்தது சரியாக பாட வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட போய் அங்கே லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி அழுதாங்கன்னு ஒரு கதை உண்டு. அதுக்கப்புறம் எம்எஸ்வி ஐயா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் சிறப்பாக பாடுவீங்க, இந்த பாட்டுக்கு உங்களுக்கு அவார்டு நிச்சயம் கிடைக்கும்னு அப்போவே சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை நீங்கள் பாடினீங்க. குரல் ரொம்ப நல்லா இருக்குமா, சங்கதிகள்லாம் இன்னும் பெட்டராக பாடணும். நீங்கள் உங்களால் முடியும், ரொம்ப நல்லா நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களால் பாட முடியும், இன்னும் சிறப்பாக பாட முடியும். உங்கள் வார்த்தைகள், நீங்கள் தமிழ் உச்சரிப்புலாம் ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்க வாழ்க. ஃபிலிம் சாங், அதுவும் ஃபீமேல் கேட்டகரியில் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஃபார் விமன். அந்த காலத்தில் வந்து வெளியிலேயே வர முடியாத விமன் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய பாடகியாக உருவெடுக்கிறாங்க. அதுவும் ஆல்ரெடி அங்கே ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லேலாம் இருக்கிற சிங்கர்ஸ் மத்தியில் வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டில் நீ நாளைக்கு நிற்க போகிற அப்படின்னு நினச்சிக்கோ. இந்த மாதிரி சாங்ஸ் எடுத்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த காலத்தால் அழியாத பாட்டு என்றைக்குமே உனக்கு கைவிடவே விடாது. உன்னோட மியூசிக்கல் லைஃப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்கும் அப்படின்றதுல எனக்கு ஒரு எந்த அளவுக்கு சந்தேகமே கிடையாது. உன்னோட தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாவே சாங் செலெக்ஷன் போல் தமிழும் முத்து முத்தாக இருக்குது, நீயும் முத்து முத்தாக இருக்க. அந்த மாதிரி ஸோ சார் சொன்ன மாதிரி வெல்கம் பேக். இது கற்பக விநாயக எஜுகேஷன் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பை ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜுவல்லரி. அடுத்ததா வரக்கூடியது ஒரு ஸ்பெஷலான பர்சன் கேள்விப்பட்டனே. ஆமா. சோ அதாவது நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவ்ளோ ஓட்டுறோம். இல்ல அதுவும் ஒரு புடியா இல்ல, அதுவும் ஒரு புடியா இல்ல, அது வாட்டுக்கு அது 4 பேர் திட்டிட்டே இருக்காங்க நம்மள. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள், பல வித்தைகளை கத்து வச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு இப்ப வர போறவங்க she is a multi talented personality and எதை கேட்டாலும் நான் நல்லா பாடுவேன், செமையா ஆடுவேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பல வெரைட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து வாசிக்கிறாங்க. அப்படி பியானோ, கிட்டார், ட்ரம்ஸ். ஓ மை காட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாத்தையும் பாத்துர்க்கேன். எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது மட்டும் இல்லாம she is also a yoga practitioner. ஓஹோ, யோகா. and அது மட்டும் இல்லாம she is also a dancer பா. அட போதுமா, வர சொல்லுமா, இவ்வளவு லிஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம she is a singer பா. அட போங்கப்பா. ஓகே பா, நீ கிளம்புப்பா. ஓகே, let's welcome Reena Anthony. Hi Reena. Hi. How are you? I'm fine. How are you? ஓகே, எனக்கு கொஞ்சம் வாய் ரெண்டு பக்கம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு உன்னுடைய இன்ட்ரோவை சொல்லி. பா எவ்வளவு பெரிய இன்ட்ரோமா, என்னமா நீ எல்லாமே பண்ற? I'm seriously stunned. ஓகேயா? சோ எவ்வளவு வயசுல இருந்து நீ இந்த டான்ஸ், பாட்டு, ட்ரம்ஸ், லிஸ்ட் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் எப்ப கத்துக்க ஆரம்பிச்ச? ஃபர்ஸ்ட் வந்து லைக் 3 இயர்ஸ்ல இருந்து. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 11. 3 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் தான். ஓகே, சூப்பர். எனிவே சூப்பரா பாடுங்க. ஓகேயா? என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரிய
மீனா நீ என்ன டேலண்ட்ஸ் குயினா ஓ பியூட்டிஃபுல். ஆனால் இந்த பாட்டெல்லாம் எடுத்து பாடணும்னு எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்றதுலாம் தெரியாது. பட் பியூட்டிஃபுல் சாங் செலெக்ஷன் அண்டு ரொம்ப அழகாக ரெண்டிஷன். அது வந்து என்னென்ன வார்த்தைகளோன்னு அப்படியே எடுத்த அந்த ஸ்விங் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ஒரு டைனாமிக்கலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக அது ட்ராவல் ஆச்சு பாட்டு முழுக்க. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நடுவில் வந்து ஒரு இடத்துல ஒரு தொண்டை முழுங்கிறதுக்கு யூஎஸ் சோக்கிங் அதை கூட பொருட்படுத்தாமல் நெக்ஸ்ட்டு யூ ஜஸ்ட் காட் பேக் டு த சாங் நெக்ஸ்ட்டு செகண்டில் அது அப்படியே பதட்டமாகி அந்த பதட்டத்தை காமிக்காமல் அடுத்த லைன் மறந்து போகாமல் அது பிளாங்க் அவுட் ஆகாமல் அதை வந்து யூ கவர்ட் இட் அப் ஸோ வெல். இது எல்லாருக்கும் ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் இட் வெரி பியூட்டிஃபுல். இது சோஸ் அதான் இது எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல். மீண்டும் சுஷீலாம்மா பாடல்களை பற்றி திருப்பியும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படம் நல்லா ஓடினத்துக்கு வெண்ணிராடைன்ற படம் ரொம்ப நல்லா ஓடினத்துக்கு சுஷீலாம்மா ஒரு முக்கியமான காரணம். எம்எஸ்வி ஐயா ஒரு முக்கியமான காரணம். கண்ணதாசன் ஐயா அவர்கள் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சுஷீலாம்மாவை பற்றி இந்த பாட்டை கேட்கும்பொழுது நான் சொல்லியே ஆகணும் ஒரு விஷயம். என்னுடைய கருத்து, அந்த காலத்தில் நடிகைகள் கதாநாயகிகள் அழகாகவே இருந்தாங்க. ஆனால் சுஷீலாம்மா பாட்டுக்கு வாயை சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப அழகாகிடுவாங்க. நீ ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகாக ஆரம்பிச்ச. தேங்க்யூ சார். கொஞ்சம் ஏன் சரணத்தில் கொஞ்சம் ஏன் ஒரு தடுமாற்றம் வந்தது உனக்கு? எதனால்? என்ன மைண்ட் எங்கே போயிட்டு வந்துச்சு? அந்த ரொம்ப சாங் என்ஜாய் நோ ப்ராப்ளம், பட் அழகாக பாடினேன். ஆடலும் பாடலும் ஒன்றாக சேர்ந்தது. ஆடவா ஆடவா வெல்கம் பேக். இது கற்பக விநாயக எஜுகேஷன் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பை ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜுவல்லரி. வந்த எல்லாருமே பெண்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷோ வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது யார் வராங்க? அவமானத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கேன் நான் இப்ப. மூன்றுமே வந்தது எல்லாமே தாய் குலமா வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்முடைய மானத்தை காப்பாத்திருக்காங்கன்னா ஆண்மகனுடைய மானம் காத்துல பறக்குது. இப்படி பாருங்க, ஆண்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு சிங்கத்தை இறக்கணும். அபினேஷ் கமான், கர்ச்சிக்கிட்டே வாயா, கர்ச்சிக்கிட்டே வா. ஹாய், என் பேர் அபினேஷ். ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அபினேஷ்? நான் வந்து 7th-லேருந்து 8th போகிறேன். 7th-லேருந்து 8th. ஸோ இன்னைக்கு பாட வந்திருக்கீங்க, ரைட்டா? ஆல் ப்ரிப்பேர்டா? கண்ணாடி எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. அபினேஷ், நம்முடைய மானத்தை காப்பாத்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Check it out.
வைத்தியா சார் வந்து உங்ககிட்ட இருந்து இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. ஆமாம், எனக்கு தெரியும், நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஏன்னா அந்த ஸ்கேல்லாம் உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணினோம். நீங்கள் நல்லா பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூடுச்சுன்னா இன்னும் வாய்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஐயா? 7th to 8th. ஓகேம்மா. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கம்போசிங்கில் வந்து பாட்டா இது? எஸ். யார் பாடினது தெரியுமா? கிரிஷ் சார். கிரிஷ். கரெக்ட். வெரி குட். நல்ல பாட்டு, பாப்புலரான சாங், நல்லா பாடினீங்க. அபினேஷ், உன்னோட பாட்டு பேஷ். தேங்க்யூ மேம். சபாஷ். அப்படிதான் இருந்தது. ஸ்வாகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. பேஸில் இருந்தாலும் பேஷாக இருந்தது. சூப்பர் மேம். கோரஸ் மட்டும் செகண்ட்ஸ் பாடுது. மேபி இவரோட பாட்டில் மெய் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செகண்ட்ஸ் பாடுறது பதிலாக இவர் கூட ஜாயின் பண்ணி பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹார்மனி பாடணும் கோரஸ். நான் இங்கேருந்து பாடிட்டு இருந்தேன் நான் அவனுக்காக. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ் மேம். தேங்க்யூ. நீ சந்தோஷமா இருக்கியா அந்த பாட்டு பாடினது? உண்மையாக சொல்லணும். இங்கே கை வச்சு சொல்லு. இங்கே கை வச்சுட்டு நான் கரெக்டாக சந்தோஷமாக நல்லா பாடினேன் சார் அப்படின்னு சொல்லு. எஸ் சார். எனக்காக சொல்லக்கூடாது. கரெக்டாக சந்தோஷமாக பாடினேன் சார். அப்படியா? ஸ்கேல்லாம் ஓகேவா உனக்கு? ஓகே. ஓகே. இட்ஸ் ரியலி குட். ஏன் தெரியுமா? எப்போவுமே அவங்க பாடியிருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பாடணுங்கிறது ஒன்று இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன வரும், நம்ம லெவல் அது இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்து ஸ்கேலு கம்மி பண்ணாலும் அழகாக அந்த பேஸெல்லாம் அழகாக போய் நல்லா பாடணும். சூப்பராக. நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். அண்ணாட்ட கூட சொன்னேன், அப்படி போகும் பாருங்க அப்படின்னு. அவன் ஆக்ஷன் பாருங்க. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் யூ ரியலி ஆசமாக பண்ணடா. தேங்க்யூ. சூப்பராக பண்ண. பார்க்கலாம். இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. அதில் கலக்குன்னு கலக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க. Thank you அபினேஷ். வெரி பாடலும் ஒன்றாக சேர்ந்தது. ஆடவா ஆடவா வெல்கம் பேக். இது கற்பக விநாயக எஜுகேஷன் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பை ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜுவல்லரி. வாட்ட சிங்கிங் வாட்ட பாடல் அப்படின்ற மாதிரி Yes. அட்டகாசமா வந்து 4 சிங்கர்ஸ்மே பாடிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்னது? நடனம். சோ டான்சர்ஸ்க்கான நேரம் வந்தாச்சு. சோ லெட்ஸ் வெல்கம் தி ஃபர்ஸ்ட் டான்சர். 4 டான்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முதல்ல வந்து யார் ஆட போறாங்க அப்படினா லெட்ஸ் வெல்கம் கோகுல் நாத். யபாயா பாதி இங்க இருக்கு, மீதி எங்க? இங்க பாரு, அவன் குளிச்சிட்டு இருந்தான், பாதியிலே வந்துட்டா நீ கூப்பிட்டனால. வாட் இஸ் திஸ்? ஓகே, சோ சொல்லு உங்களோட எய்ம் என்ன? என்னோட எய்ம் ஏரோநாட்டிக்கல்ஸ் படிக்கணும். ஏரோநாட்டிக்கல்ஸ். நீ காத்தோட்டமா வரும்போதே நினைச்சேன் நீ காத்த விரும்புறவன் தான். சூப்பர். பப்பி பப்பி சேமுடா இங்க எல்லாம் மயிரும் சேமுடா. பப்பி சேமடா இங்க எல்லாம் சேமடா. பப்பி பப்பி சேமடா இங்க எல்லாம் சேமடா. வகுடொன்னு சைடா வகுடொன்னு நேரா கண்ணாடி சீப்ப கொண்டு தளவாறு. இங்க வணங்காத மட்டும் படியாது. சரச்சிட்டா கிருதா சரக்குன்னு வருதா. உனத்துக்கு தாண்டா இங்க மரியாதை. வீணா பொறப்புக்கு பெருமை சொல்லி தெரியாத. ஒரு சவர கொட்டி மெல்ல அது சமமா கொட்டி சொல்ல. ஒரு புதிய புண்ணி வெட்டி வெட்டி ஒரு கதையில் கட்டி வீடா அறகலைகளை வெட்டி ஆறா கருவடியது ரத்தம் குடிடா நீ மாத்தட்டி. எனக்கு புரியல. நான் இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை. இப்படி ஒரு பாட்டை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த கோகுல் நாத்தே
ஓகே, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நீ வளர்ந்த பையன் தானே, உனக்கு எல்லாமே தெரியும்ல. மொபைல்லாம் வச்சுக்கிறீங்கல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பார்ப்பீங்கல்ல, உட்காந்து இன்ஸ்டா எல்லாம் பார்ப்பீங்கல்ல. ஸோ ஒரு நல்ல ஷோ அப்படிங்கும்பொழுது உனக்கு எப்படி இந்த பாட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு? நான் பாட்டை நாங்கள் குறை சொல்லலை, நீ நல்லா ஆடின, நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு ஆடின, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஓகேவா? தேங்க்யூ. பட் சாங் வைஸ் நாங்கள் எல்லாருமே அப்செட். சாரி சார். ஓகேவா? சாரி. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட சாங் சாய்ஸில் கண்ணியம் காத்தால் உனக்கு வந்து சேரும் ஃபேமுடா, இப்படி தான் எனக்கு சொல்ல தோணித்து. பாடலும் பாடலும் ஒன்றாக சேர்ந்தது. ஆடவா ஆடவா வெல்கம் பேக். இது கற்பக விநாயக எஜுகேஷன் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பை ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜுவல்லரி. ஓகே, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து பெர்ஃபார்ம் பண்றது யார் வர போறாங்க? அவர் பேரே கன்ஃபியூஷனா இருக்கு, சொல்லுங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் திவ்யாந்தன். இவங்க அம்மா மேல இவங்களுக்கு எவ்வளவு பாசம். ஒவ்வொரு தாய்களுமே இவரை பார்த்து கத்துக்கங்கயா. பாருங்க, அவங்க அம்மா கொசு கடிச்சிட கூடாதுன்னு அவங்க அம்மா கொசுவலை தைச்சு அனுப்பிச்சிருக்காங்க கூடவே. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா யாராவது? சொல்லுமா, இந்த கொசுவலை எங்க வாங்கின? நாங்களே எங்க அப்பா தைச்சு கொடுத்தாரு. அப்பாவே கொசுவலை தைச்சு கொடுத்திருக்காருங்க. நீங்க சொன்னது தப்பு, தவறு. இது வந்து அப்பா, ஓகேயா, அப்பா செய்த ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா? ரொம்ப பெரிய திருத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்க கொசுவலை போட்டதை யாரும் கண்டுபிடிக்கல, அப்பா செஞ்சதை கரெக்டா கண்டுபிடிச்சாங்களாம். அதாவது இப்ப என்ன பாட்டுக்கு ஆட போறீங்கன்னு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? அதான் லோலோ மொட்டை சிவா கேட்ட சிவா. Mass Mota Shiva Keta Shiva is back in action. It's a mass local song. தெரியுவண்ணாங்க ஃபிகரை கொடுத்தா சூப்பரா கொஞ்சம் போங்க. கொஞ்சுவோம், பகல்ல கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், முறைச்சாலும் கொஞ்சுவோம். லோக்கல் மரன் மாசு பக்கா லோக்கல். பக்கத்துட்டு எதிரொட்டு பொண்ணுங்கள் ஐயங்க மாசா கிட்ட வந்து கிசு ஒண்ணு தாங்க. கண்ணத்துல கிசுங்கோ, கழுத்துல கிசுங்கோ, இடுப்புல கிசுங்கோ, ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ்ஸுங்கோ. மொட்டை சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. மொட்டை சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. ஐயோ, what is this? மாசா ரஃப் அண்ட் டஃபா தெரியுவண்ணாங்க ஃபிகரை கொடுத்தா சூப்பரா கொஞ்சம் போங்க. கொஞ்சுவோம், பகல்ல கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், முறைச்சாலும் கொஞ்சுவோம். லோக்கல் மரன் மாசு பக்கா லோக்கல். பக்கத்துட்டு எதிரொட்டு பொண்ணுங்கள் ஐயங்க மாசா கிட்ட வந்து கிசு ஒண்ணு தாங்க. கண்ணத்துல கிசுங்கோ, கழுத்துல கிசுங்கோ, இடுப்புல கிசுங்கோ, ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ்ஸுங்கோ. மொட்டை சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. மொட்டை சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. ஹலோ திவ்யாந்தன், ஃபியூச்சர் போலீஸ், உங்கள் எனர்ஜியை விட்டுடாதீங்க ப்ளீஸ். அவ்வளவு சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்டெப்ஸு. உங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த காஸ்டியூமும் நல்லா இருந்தது, நீங்கள் ஆடின டான்ஸும் நல்லா இருந்தது. அங்கங்கே பின்னாடி வந்து விழுந்தெல்லாம் உட்காந்தெல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்றனால முன்னாடி கொஞ்சம் எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் பெண்ட் பண்ணி ஆடின மாதிரி இருந்தது இல்லையா? அப்படி தான் பண்ணிங்களா?
அது பண்ண அதுக்கும் இன்னும் ஸ்டாமினா டெவலப் பண்ணால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் எனர்ஜி போட்டுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல். சரியா? 2 போலீஸ் ஆனாலும் எனர்ஜி வேணும் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் வரணும். அது பியூட்டிஃபுல்மா. எப்படி கேஷுவலாக அந்த டயலாக் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அது இவங்க கிட்ட கேட்கும்போது ரொமான்டிக் டயலாக் மாதிரி இருக்கு. அதான். அவர் சொல்லும்போது டெரரா இருந்துச்சு. 1 டன் வெயிட். ரொமான்டிக் ஓகே அடிச்சா 1.5 டன் வெயிட்டுங்க அப்படி இருந்துச்சு. ஆள் பாதி ஆடை பாதி பாதி தான் சார் இருக்கு. ஆமாம், உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து நல்ல காஸ்டியூம் போட்டு அனுப்பிச்சிருக்கார். ஓகே சார். நல்லா ஆடி இருக்கீங்க, நல்லா படிங்க. இல்லை கிரேட், பெரிய போலீஸாக வாங்க. இல்லை அதானே உங்கள் ஆம்பிஷன்? இல்லை, இவர் சொல்லி கொடுத்தா தான் சில விஷயங்கள் வருது எனக்கு. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், சகலகலா வல்லவர். HHME கிரேட், வாழ்க. அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்மைல் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் அந்த 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 ரிதம்க்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் திங், அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பெரிய சல்யூட் அவங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்களை இந்த அளவு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள ஆட வச்சு, நீ ஆடணும் இதுலன்னு வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுத்து, அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க பண்ணுறாங்களான்னு அதை மேற்பார்வை பார்த்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து அவங்கள படிப்பையும் விடாமல் அதை கண்டினியூ பண்ண வச்சு, இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பட் டைம் முடிஞ்சு போனதுனால அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நிலைமைக்கு மேலே